ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மீன் குழம்பே வைக்க தெரியலையா, இல்லை மீன் குழம்பு வச்சு நல்லாவே இருக்க மாட்டேன்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான சமையல் ரெசிபி நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் கடுகு, மிளகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 20 பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ வரமிளகா 3 சேர்த்துக்கலாம். வரமிளகா 3 சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை ஒரு கத்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்திருக்க பூண்டு நல்லா எண்ணெயிலே வணங்கி வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் வணக்கிக்கோங்க. அதனால் வணங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டைம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 20 பல் பக்கம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தது இதில் இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய மிளகாத்தூள் நல்லாவே காரும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா குழம்புக்கு ஒரு நல்ல ரிச்சான கலர் கொடுக்கும். அதுக்கோசரம் தான் இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் குழம்புல தக்காளி வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, நல்லாயிருக்கும். இது நல்லா வணக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். அது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அதோட ராஸ்மல் போகிற வரலும் குக் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணும்போது சைடில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இப்போது ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை எடுத்து நான் அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி புளி சேர்த்துனது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த புளியோட ராஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது நல்லா குக் பண்ணும் போது எண்ணெய் லைட்டாக சைடில் பிரிஞ்சு வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கொரக்கரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வேறு எதுவும் ஆட் பண்ணல. தேங்காய் பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காயோட ராஸ்மெல்லாம் நல்லா போகணும். க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். டக்குன்னு அப்போ தான் இதாகும். இங்கே பாருங்கள், இப்போயே சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம சேர்க்கணும். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் 1 பை 1 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மோஸ்ட்லி தலையும் வாலும் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 தான் பாடி பார்ட்ஸ் போட்டிருக்கேன். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, எப்பயும் கிண்டுற மாதிரி. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம கடைசியில் மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் தூவி இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பீஸ் எதுவுமே உடையாது, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் என்ன தான் வாங்கி கொடுக்குறாங்கன்னு. ஸ்டே டியூன். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு காத்திருக்கு.